ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து முறுக்கு வத்தல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். இப்போ வெயில் டைம் வந்தனால மார்ச் மாதம் நம்ம வந்து வத்தல்லாம் போட்டோன்னா நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக காஞ்சிரும். ஸோ நம்ம வந்து பச்சரிசியும் ஜவ்வரிசியும் கலந்து மாவு மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பச்சரிசி வந்து 1 கிலோ எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். மெஷினில் கொடுத்து நம்ம வந்து பச்சரிசியையும் ஜவ்வரிசியையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதில் 2 டம்ளர் போல் அளந்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 400 கிராம் மாவு போல் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நம்ம வந்து 2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 லெமன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 8 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இது 3த்தை மட்டும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அது மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சாலும் பரவாயில்ல. நம்ம வந்து எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து 2.5 மடங்கு நம்ம தண்ணி எடுக்கணும். ஸோ 2 டம்ளர் மாவு எடுத்தனால 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாவில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கூழ் மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது அந்த 5 மடங்கு 2.5 மடங்கு வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம அதை கொதிக்க விட்டுட்ருக்கோம். டைரெக்டாக மாவு போட்டோன்னா கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு கூழ் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதில் வந்து நீங்கள் நம்ம அரைச்ச மசால் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்த கலவை. நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பூன். அடுத்து கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக கொதிக்கணும். கொதிச்சோன்னே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் மெல்லமாக ஆட் பண்ணுங்கள். கட்டி விழாமல் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். அதான் மெயின் பாயிண்ட். ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வந்து மாவு நல்லா கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நிறுத்திக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். ஆறுனோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாலிடாக வரும். அதனால் இந்த ஸ்டேஜ் பார்த்து நீங்கள் நிறுத்திக்கோங்க. மேலெல்லாம் பபிள்ஸ் வரும். நல்லா வெந்து சாஃப்டாக கூழ் மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஸ்டேஜ். அடுப்பை விட்டு இறக்கணுன்னே நம்ம வந்து 1 லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த லெமனுக்கு பதில் நீங்கள் மோரும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. மாவு வந்து நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி முறுக்கு குழாயில் போட்டு நிரப்பிக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா வெயில் அடிக்கும்போது மாடியில் கொண்டு காய வச்சுடுங்க. ஒரு 3-4 நாளில் நல்லா காஞ்சிடும். நல்லா சருகாக வந்த பிறகு நம்ம பொரிச்சிக்கலாம். வெயிலில் வச்சு முறுக்கு வத்தல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வந்துடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 3 நாள் காய வச்சோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சருகு மாதிரி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து பார்ப்போம். மொறுமொறுன்னு முறுக்கு வத்தல் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த டைம் நீங்கள் போட்டிங்கன்னா வெயிலுக்கு வந்து நல்லா காஞ்சிரும். உங்களுக்கு இடையில கடுக்கடுக்குன்னெலாம் வராமல் நல்லா ஸ்மூத்தாக மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.